நீ இளைஞராய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாது இருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. 1 தீமோத்தேயு 4:12. நம்ம வாழ்க்கையில யாரையாவது ஒருத்தரை பார்த்து வச்சு அந்த மனுஷன் மேல நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? முழுமையாய் மனிதனாய் யாருமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் முழுமையான அந்த மனிதத்துவம் அல்லது மனித தன்மை, மனித மாண்பு எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு முழுமையான ஒரு ஃபுல்னஸ் நிறைந்த நிறைவான ஒரு மனிதனை இது காலகட்டத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரியுதுங்க. அப்ப அப்படி ஒரு பார்த்தா வாழ்ந்து அவரை போல வாழணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உதயமாகும். இப்படிதாங்க ஒரு முறை ஜவஹர்லால் நேரு ஐயா என்ன பண்ணிருக்காரு, நம்மளுடைய இந்திய நாட்டு முன்னாள் பிரதமர், அவர் வங்கத்து கவிஞரான இந்த ரவீந்திரநாத் தாகூரை போய் சந்தித்திருக்கிறார். தாகூர் இடத்துல போய் தாகூர் எனக்கும் யாராவது ஒரு ரோல் மாடலா வைக்கணும்னு பாக்குறேன், ஆனா நான் பாக்குற ஆளுங்க யாருமே சரியாவே இல்லை, யாரை நான் ரோல் மாடலா வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் நண்பர் அவர் சகஜமா பேசியிருக்கார். உடனே தாகூர் என்ன சொன்னார்னாக்கா, நான் பார்த்த வரையிலும், நான் அறிந்த வரையிலும், நான் படித்த வரையிலும், என்னுடைய சொந்த அனுபவத்திலே ஆண்டவர் இயேசுவை போல ஒரு முன்மாதிரியான ஒருவரை நம்ம பார்க்க முடியாது. அவர் மனிதனாக வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி இருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு முன்மாதிரி அவர்தான், அவரை தவிர வேறு யாரும் முன்மாதிரி கிடையாது அப்படின்னு தாகூர் சொல்லலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைக்கும் போது நம்மிடத்தில் எல்லா நடத்தைகளிலும் அவரை நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணுங்க. அப்ப இயேசுவை நம்ம முன்மாதிரியாக நம்ம வைப்போமா? அப்படி வைக்கும் போது நம்முடைய வாழ்வு நமக்கு சிறப்பான வாழ்வாய் அமையும். நாமும் இந்த மனித நேயத்தோடு, மனித மாண்போடு பிறரை நடத்த கடவுள் நமக்கு இந்த நாளில வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் உங்களை முன்மாதிரியாக ஏற்று நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.